உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பற்றியில் நாம் பார்த்து கொண்டு இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. ஒவ்வொரு ராசினருக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவிட உள்ளதுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே பார்த்துட்டு நம்பராக சரி, என்ன பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் உங்களுக்கு தூண்டுதமாக இருக்குங்க நீங்கள் ஒரு லைக் பண்ணுறது. ஏன்னா கிரகனுடைய துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவான ஒவ்வொன்றும் போட்டுட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் தெரிவிங்க. பெயர் சொல்கிறவங்களுக்கு கமெண்டில் உங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும். இதில் யார் யார் பேர் பண்ணணும் நோட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு அடுத்தது வர வீடியோவில் உங்களுக்கு உண்டான கேள்விகள் என்னன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு பலன்கள் கொடுக்க இருக்கிறோம். இது 1 ஜோதிடர் உடையது. இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது 12 வீடுகளில் 5வது வீடாகும். சூரிய பகவான் ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரகங்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ கிரகனுடைய சஞ்சாரம் இருக்க போகிறது. சிம்ம ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் என்பது மக நட்சத்திரம் 4 பாதமும், பூர நட்சத்திரம் 4 பாதமும், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் உடைய சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்க போகிறது? தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுங்க. இப்போ உங்களுடைய வாக்கு வன்மை என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல கேது இருப்பதால் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். பேச்சில் ஒரு தடுமாற்றம், எதை பேசுன்னு தெரியாமல் சொல்லி பேசல ஏதாவது பேசி மாட்டிப்பீங்க நீங்களாகவே. இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் இந்த காலகட்டம். ரண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும். இந்த ரண ரோகஸ்தானம் என்பது 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்திற்குரிய சூரியனும் புதன் சேர்ந்திருக்கும்போதால் அரசாங்க ரீதியாக வேலைவாய்ப்புகள் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதாக இருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் சூரியனும் புதனும் சேர்றதால தகப்பன் வழி கொஞ்சம் உடலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கலஸ்திர ஸ்தானத்தில் சனியோடைய பார்வை, அவன் 7ஆம் இடத்துல சனி இருப்பதால் கொஞ்சம் திருமண வரங்களுக்கு பார்க்கும்போது சரி, கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தேவையில்லாமல் பேச்சு அதிகமாக வார்த்தைகளை விட்டுவிட்டு அப்புறம் வருத்தப்படுறது ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. சற்று கவனமாக இருப்பது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், அப்போ 8ஆம் இடத்துல என்ன பண்ணுறாருங்க, சுக்கிரனுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தால் மனைவி ஸ்தானம், மனைவியால் பிரச்சனை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் இந்த காலகட்டம். பார்த்து விஷயம். ராகு தொழில் சார்ந்திருக்காங்க, ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த ராகு சுக்கிரனும் ராகுவும் அஷ்டமத்தில் 8ல் பார்க்குறாங்க. தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல குரு இருக்க ரொம்ப சிறப்புங்க. 10ல் குரு வக்கரம் விட்டுருக்கார். அப்போ கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும், வேலைப்பளு அதிக அழுத்தம் கொடுக்கும். நம்ம ரொம்ப நேரம் கஷ்டப்படுறோம், அதுக்கு ஒன்றும் லாபம் இல்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கும். ஏன்னா காரணம் லாபஸ்தானத்தில் செவ்வாய். இதாங்க கிரக நிலையுடைய சஞ்சாரம். இந்த மாதம் கிரகனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது? 5/2/2025 அன்று ரண ரோகஸ்தானத்தில் 6ஆம் இடத்தில் இருந்த புதன் பகவான் கலஸ்திரஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 11/2/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில், அதாவது 10ஆம் இடத்தில் இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். 12/2/2025 அன்று ரண ரோகஸ்தானத்தில் இருந்த சூரியன், 6ஆம் இடத்தில் இந்த சூரியன் தன்னுடைய 7ஆம் இடத்திற்கு வர இருக்கிறார் கலஸ்திரஸ்தானத்தில். 21/2/2025 அன்று முதல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறாங்க. 26/2/2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்த புதன் ரண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதாங்க உங்களுக்கு கிரகனுடைய மாற்றங்கள் சொல்லக்கூடியது. அப்போ அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் உயர்மட்டத்தில் உள்ள மனிதனிடம் தொடர்பு வைத்திருக்க போகிறீங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் ரண ரோகஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சப்தம ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். சுப செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதம் உண்டாகும். புதிய நட்புகள்லாம் கிடைக்க இருக்குதுங்க. எடுத்த காரியங்கள் கைகூடும். அடுத்தவர் செயலுக்கு பொறுப்பேற்காமல் நீங்களே என்ன பண்ணுறது, முழு ஈடுபாடு செய்வது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவைங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பார்க்கும்போதுங்க, தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு இருந்தாலும் சரி, அது அவருக்கு சம வீடாகும். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும்.
கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் உண்டாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்குங்க. எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணுக்கு நிலை மாறி நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். அப்போ 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். குடும்பத்தில் இருப்பவருடைய இருந்து வந்த மன சிக்கல்கள் அகல இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மை தரும். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நன்மை தர இருக்குதுங்க. அவர்கள் நலனில் அக்கறை காட்டுங்கள். உறவினர்கள் நண்பனுடைய ஆதரவு காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரியதாமம் உண்டாக இருக்குதுங்க. மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது இந்த காலம் நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு அன்பார்ந்த சிம்மராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு எப்படி இருக்க போகுது, கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக நல்லது. உங்கள் கருத்துக்கெல்லாம் உங்கள் கருத்து நீங்கள் தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லதுங்க. சரிங்களா? அப்போ வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு தள்ளிப்படுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவைங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. மன துயரம் நீங்கும். சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும் போதுங்க மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்பட்டு நீங்கும். காரணமே இல்லாமல் வீண்படி சுமக்க நேரிடும். அப்போ ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சில சண்டை போடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருப்பதால் யார்கிட்டும் பேச்சில் நிதானம் தேவை. பேச்சு கொடுக்காதீங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படுதுங்க. எதிர்பார்த்த உதவி கிடைக்க இருக்குதுங்க. அரசு போன்ற போட்டியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. சிம்மராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டியிருக்குங்க. உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள்லாம் திடீர்னு ஏற்பட நீங்கள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கடுத்து செல்வது நன்மை தருங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தினரும் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மை தரும். உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்க போகுதுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாக இருக்குதுங்க. டென்ஷன் குறைப்பது நல்லதுங்க. இந்த காலம் பார்த்துங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் நட்சத்திரம் சொல்லி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எதிலும் நினைத்ததை உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் இருந்தால் கூட நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. போட்டி பொறாமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும். எதிலும் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்து மூலம் நன்மதிப்பை பெற போகிறீங்க. இப்போ சிம்மராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களும் பலன்கள் தெரிந்து கொண்டீங்க. பரிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனை வில்வ அர்ச்சனை செய்து வணங்க எதிர்ப்புகள் விலக இருக்குதுங்க. மனக்குழப்பம் நீங்கும். கடன் பிரச்சனை குறைய இருக்குதுங்க. உடைய அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது செவ்வாய், வியாழன், ஞாயிறு. சந்திராஷ்ட தினம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு ராசினரும் அதில் வரக்கூடிய 2.25 நாட்கள் சொல்கிறது. 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குதுங்க. மாதம் பிப்ரவரி மாதம் 2, 3 ஆகியத்தில் வருவதாக சற்று ஜாகிரதையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. நேயர்களே, இதுவரைக்கும் சிம்மராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களும் புரிய வேண்டும் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துங்கள். நன்றி, வணக்கங்க.